ஆரம்பிக்கலாங்களா? நடிகர் ஜி.வி. பிரகாஷ் நடிச்சிருக்க ஹேப்பி ராஜ் படத்துல இருந்து ஆடினே இருப்பேன் அப்படிங்கிற பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை இயக்குனர் மரியா ராஜா இளஞ்செழியன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல அப்பாஸ், கௌரி பிரியா இவங்க எல்லாரும் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஜஸ்டின் பிரபாகரன் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. நடிகர் சசிகுமார் நடிச்சு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகிருக்க மயிலாட் படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ விஜய் டெலிவிஷன் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனர் ராஜு முருகன் டைரக்ட் பண்ணிருக்காரு. சீன் ரோல்டன் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. நடிகர் விஜய் சேதுபதி அடுத்ததா நடிக்க போற பாக்கெட் நாவல் படத்தோட ஷூட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த படத்தை இயக்குனர் தியாகராஜன் குமாரராஜா டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துல மாளவிகா மோகனன், கிஷோர் இவங்க எல்லாரும் முக்கியமான ரோல்ல நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா மியூசிக் போட போறாரு. நடிகர் ரியோ ராஜ் அவங்களோட பர்பேக்கு ராமின் லீலா மூவி டீம் வந்து ஒரு ஸ்பெஷல் போஸ்டரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ராமின் லீலா படத்தை இயக்குனர் ராமச்சந்திரன் கண்ணன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு அங்கித் மேனன் மியூசிக் போட்டிருக்காரு. நடிகர் சரத்குமார் நடிச்சிருக்க ஆழி படத்துல இருந்து நெக்ஸ்ட் வீடியோ சாங் ஒரு துளி மழையினிதே சாங் நாளைக்கு அதாவது பிப்ரவரி 18ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை இயக்குனர் மாதவ் ராமதாசன் டைரக்ட் பண்ணிருக்காரு. நடிகர் ரஜினிகாந்த் நடிப்புல உருவாகி ஏற்கனவே ரிலீஸ் ஆன அனிமேஷன் படமான கோச்சடையான் படம் வந்து ரீ-ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ரீ-ரிலீஸ்க்காக மூவி டீம் வந்து ஒரு புது டீசரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கோச்சடையான் படத்தை சௌந்தர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணிருக்காங்க. ஏ.ஆர். ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. கூடிய சீக்கிரம் கோச்சடையான் படம் தியேட்டர்ஸ்ல ரீ-ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருக்க தாஷமக்கான் படத்துல இருந்து ராக்பேட்டில் அப்படிங்கிற சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை இயக்குனர் வினீத் வரப்பிரசாத் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு பிரிட்டோ மைக்கேல் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.